வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, நம்ம சேனலோட கான்செப்ட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்கும்போது நம்ம ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே கான்செப்ட் தான் இங்கேயும் எதிரொலிக்குது. நான் இன்ஸ்டாகிராமில் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரீல்ஸ் ஷேர் பண்ணுறதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு கம்பைலேஷன் மீமாக எடுத்து ஷேர் பண்ணுறேன். ஒரு லாட் ஆஃப் கம்பைலேஷன் மீம்ஸை வந்து ஒரே இடத்துல பார்த்து ஒரு 10 நிமிஷம் 11 நிமிஷம் என்ஜாய் பண்ணணும். அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. நான் என்ன கண்டாவிடாதுன்னு கேட்டுட்டு வந்தேன். அது எப்போயோ ட்ரெண்டிங்கில் ஓடுந்தேன். வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னு ஒரு பாட்டு வருமா. ஸோ இதுக்கு காப்பிரைட் கிளைம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, அதுக்கு வந்துட்டு இந்த நரசிம்மா படத்தில் இந்த சிம்மராசி படத்தில் நம்ம சரத்குமார் ஆடியிருப்பார் பார்த்தீங்களா, அதை வந்து மெர்ஜ் பண்ணி விட்டானுங்க. எனக்கு பார்த்து உளுந்து சிரிக்கிறேன். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு சிரிப்பு வந்துச்சா அப்படிலாம் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. யோ வைபியா யோ. இந்த ஆக்சுவலாக இந்த ஒரு டான்ஸ் மாஸ்டர் யாருன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. சர்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு டான்ஸுக்கு எந்த ஒரு பாட்டை போட்டாலும் அக்யூரேட்டாக செட் ஆகுது. பட் இந்த பாட்டு இஸ் அல்டிமேட். நெக்ஸ்ட்டு இந்த நியூஸ் சேனல் இது பாருங்கள். இது ட்ரிகர் ஆக்கி விடுற வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ட்ரிகர் ஆகிடுச்சு. உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. மனைவிக்கு பெட்டு கடையில் சாக்லேட் வாங்கி தந்த சமீபத்தில் தன் மனைவி ராதிகாவுடன் சித்ரபுரா மடக்கோயிலுக்கு சென்ற நடிகர் யாஷ் அருகில் இருந்த சிறு பெட்டி கடை அதனால என்ன பெட்டி கடையில் சாக்லேட் வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியல. இப்போ இருக்க நியூஸ் சேனல்லாம் ரொம்ப மோசமாக பண்ணுறாங்க. அவர் என்ன மனுஷன் இல்லையா? இது ஒரு மீம் சேனலு அது மாதிரி போட்டிருந்தாங்க. ஒரு இந்த யூடியூப்லேயே அடிச்சுக்கிட்டு சாவானுங்களே, இந்த அவங்க வச்சுருந்தாங்க, இவங்களும் வச்சுருந்தாங்க. ஸோ அது மாதிரி சேனலில் சொல்லியிருந்தா கூடனா பரவாயில்ல, ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். பட் இது சொன்னது பார்த்தீங்கன்னா சன் நியூஸ், எப்படிப்பட்ட ஒரு நியூஸ் சேனல் அது. அதில் இதெல்லாமல் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு புரியல. ரீசெண்டாக நிறையா கற்பழிப்பு கேஸெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அது ரொம்ப ட்ரிகர் ஆக்கி விடுறது. அது மாதிரி வீடியோ போடலான்னு பார்த்தேன். பட் என் ஃபேஸுக்கும் நான் பேசுகிறதுக்கும் அது செட் ஆகாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு பெரிய இந்த பார்ப்பதற்கு அப்பாவி போல் இருக்கும் இவன் தான் அப்படின்னு ஒரு சேனல் வந்து பேசி தருவானுங்கள்ல. அவங்க வந்து நியூஸ் சேனல், அது பெரிய நியூஸ் சேனல் நமக்கே தெரியும். அந்த நியூஸ் சேனல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நயன்தாரா அவர்கள் இன்ஸ்டாகிராம் பேஜில் ரீல்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க, ஐ எம் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து எடுத்து போட்டு வச்சுருக்கானுங்க. இது என்னது? அது தேவையா? இந்த நியூஸில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, போலீஸ் என்ன பண்ணுது, அதெல்லாம் சொல்கிறதுக்கு பதிலாக அவனுங்க என்ன பண்ணுறானுங்க, காதுலேயே சரி ஓகே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, அந்த கேப்ஷன் ஒன்று பார்த்தேன், தாய் இல்லை பேய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்ஷன் வந்து வந்துச்சு. இதை பார்த்தோன்னா நான் டக்குன்னு ட்ரிகர் ஆகிட்டேன். என்னடா அது, தாய் இல்லை பேயா? ஒரு தாய் எப்படிப்பட்டவளாக இருந்தாலும் அது தாய் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபுல் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது. நீங்களும் பார்த்துட்டு வாங்க. வந்து மார்க் கம்மியாக எடுத்துகிட்டு வந்தேனே, அப்போ தான் பலகாரம் செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ அந்த கொதிக்கிற எண்ணெய் அப்படியே கையில் கரண்டி அப்படியே வச்சுட்டேன் ஒரு டைம். அப்புறம் வந்து பச்சை மிளகாவை வந்து கண்ணில் அப்படியே பிதுக்கி விட்டுட்டு படிக்காமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் நான் ஃபீல் பண்ணி அழுதேன். நான் அப்புறமா இல்லை, இது எனக்கே அழுகுதான் வருது. ஆனால் ஏன் அதை தாங்கிக்க முடியல? ஒரு சப்ஜெக்ட்ல ஒருத்தர் ஃபெயில் ஆகிறான் அல்லது மார்க் கம்மியாக எடுக்கிறான். இல்லை, அப்போ படிக்கணும், மற்ற பசங்க கூட கம்பேர் பண்ணி நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி அதுக்கப்புறம் வந்துட்டு கேண்டில் இருக்கு இல்லைங்களா, கேண்டில் உருக்கி அப்படியே சொட்டு சொட்டா காலில் ஊற்றுவேன் நான். அப்படின்னா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் நானே மாற்றிக்கிட்டேன். இல்லை, இது மாற்றிக்கிட்டா வேணும், இல்லாட்டி ஜெயிலில் வச்சுருவாங்க. எத்தனை ஆக போகுது நீங்கள் இது பண்ணப்போ அவருக்கு? அவன் 4th 5th படிச்சிருக்கான். ஏங்க, ஆக்சுவலாக போலீஸ் உடனே வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணணும். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது, அதை விட ஒரு பர்ஃபெக்டான டேக்லைன் எதுவுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு அந்த பையன் 4வது படிக்கும்போது குடும்பப்படுத்திருக்காங்க. அந்த குழந்தை வதை சட்டம் சொல்லி ஒன்று இருக்குல்ல, போக்சோ சட்டம் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் உள்ளே போக வேண்டிய அம்மா அது இப்போ இல்லாமல் இருப்பாங்க. எங்கள் அம்மாலாம் தெய்வம்டா. இங்கிலீஷில் இட்டாலியன் பொண்டாட்டி வேணும். ஆக்சுவலாக ஸ்டாண்டப்பாக தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹாய் guys, நான் உங்கள் தேவா. என் தம்பி ஜெயலலிதாலேருந்து ஒரு பாட்டு பாட போகிறான். பாடுறான். கேளுடா. தேங்க்யூ. இப்போ ட்ரெண்டிங் கொடுவைகள்னு பார்த்தா இப்போ ட்ரெண்டிங்கான ரீசன்லாம் இப்போ கட்சி சேர நிற்குது அந்த பாட்டு. அதெல்லாம் ஒரு தடவை பார்க்கும்போது வைபாக இருக்கே அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அது மறுபடியும் ரீல்ஸ் பண்ணி 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 அந்த பாட்டுக்கான வைப்புக்கு எடுத்து நம்மளை அதுக்கு அடுத்து அந்த பாட்டு வந்தாலே வெறுப்பேற வச்சுருவாங்க. ஸோ அது மாதிரி ஒரு ரீல்ஸ் ஆகுது. பட் இதை பார்க்கும்போது ஃபன்னாகவே இருந்துச்சு. அடுத்ததாக வந்துட்டு ஒரு
லைஃப்பை வந்துட்டு எளிமையான வழியில் நடைபெறக்கூடிய ஒரு கேட்ஜெட் தான் வந்து பார்க்க போகிறோம். எந்த மாதிரி கேட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க மிஸ் பண்ண வீடியோக்குள்ள போயிடலாம். இதுக்கப்புறம் நம்ம லைஃப் எல்லாம் ஸ்மூத்தாக தான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பழைய டைப் ஆஃப் ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணிருக்கீங்களா? சோ இந்த வாட்ச் பாருங்க. இந்த வாட்ச் நாங்க வந்து 3D பிரிண்ட் பண்ணிருக்கோம். சோ இந்த வாட்ச் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இத வந்து நீங்க கையில கட்டிட்டு உங்க போன்ல ஸ்கேனர் ஆன் பண்ணிட்டு இத ஸ்கேன் பண்ணும்போது அந்த டைம் உங்களோட போன்ல வந்துரும். சூப்பரா இருக்குல்ல? சோ இது வந்து ஃபுல்லி 3D பிரிண்டர்ல பண்ணிருக்கோம் நாங்க. சோ அது ஸ்டாப் வந்து PPU மெட்டீரியலும் நடுவுல அந்த QR கோடுக்கு PLA மெட்டீரியலும் நாங்க யூஸ் பண்ணிருக்கோம். சோ இது எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட். எந்த பயனும் இல்லை. கரெக்டான டயத்தில் சொல்லிட்டீங்க. எந்த பயனும் இல்லை. ஒரு நம்ம அந்த டக்குன்னு அதை அந்த ஸ்கேனர் கூட கையில் கட்டிட்டு செல்லை எடுத்து அதில் ஸ்கேனர் ஓப்பன் பண்ணி செல்லை எடுத்து பார்க்குறதுக்கு நான் செல்லை எடுத்து ஆன் பண்ணாலே மணி வந்துருமேடா. இது எதுக்குடா எனக்கு புரியல. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு மெஜிஷியன் தான் பார்க்க போகிறோம். இந்த மெஜிஷியனை பார்த்து நான் வியந்து போயிட்டேன். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமெரிக்கன் காட் டேலண்ட்டு, பிரிட்டிஷ் காட் டேலண்ட்டு அப்போல்லாம் இருக்கும்ல. இது வந்து ஐ திங்க் ஆப்பிரிக்கா காட் டேலண்ட்டா அந்த ஷோன்னு நினைக்கிறேன். இந்த ஷோவில் இப்படிலாம் ஒருத்தர் மேஜிக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நான் வியந்து போயிட்டேன். அந்த வியப்பை நான் உங்களுக்கும் அச்சு பிசராமல் அப்படியே கொடுக்கணும்னு சொல்லி தான் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு எட்டு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, நான் ஒரு மெஜிஷியன். Please, I need you to focus. நீங்க எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். Focus, okay? ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, What's your birthday? உன் பிறந்த நாள் என்ன? 18. இந்த பார்த்தீங்களா தம்பி, அது 9. 9 + 10 எவ்வளோ? 9. It's 18, but இது 18. you didn't have to இது tell அடுத்த me மேஜிக் before you- அலப்பறையா இருக்கு பாருங்க. Anyway that you joined. Let's try again. You are doubting. What What's your did I birthday? 3. Huh? Third. இதை பார்த்தீங்களா? What's that? யோ அது 8யா? 8. 3 + 5 எவ்வளோ? 8. Just go get out of this place and go. இதெல்லாம் நான் என் ஃப்ரெண்டு கிட்ட போய் சொன்னாலே அடிச்சு போடுவான். பட் இந்த ஆப்பிரிக்கா காட் டேலண்ட்ல போய் பண்றதுக்கு எவ்வளோ ஒரு உத்வேகம் வேணும் இருக்கு. ஸோ இவரோட இந்த ஒரு கான்ஃபிடென்ட்டை பாராட்ட வேண்டி தான். நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே ஆப்பிரிக்காவில் இருந்து இந்தியாவில் பார்த்துட்டோம், ஆப்பிரிக்கா பார்த்துட்டோம். அப்படியே கொஞ்சம் ஒரு கோணம் மகந்து போனோம்னா கொரியா போயிட்டுருக்கு. அந்த கொரியன் ஹேர் கட் பண்ணிவிட்டு நம்ம ஊரில் பண்ணுற அளப்பறை இருக்கே, ஐ எம் கொரியன் பாய், கேர்ள்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு கொரியன் பாய் தான் நான் வந்துட்டு பொறுக்கி போட்டு எடுத்துன்னு வந்திருக்கேன். ஸோ அந்த கொரியன் பாயை பார்த்து நம்ம ரியாக்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கொரியன் கட்டிங் போட்டிருக்கேன். பெண்களுக்கு அந்த கட்டிங் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கொரியன் கட்டிங் லைக் பண்ணுங்க, லவ் பண்ணுங்க, சாரி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மருதப்பி இருக்கு, வாராம ஊட்ட மண்ட மாதிரி இருக்கு. இந்த மாதிரிலாம் கிளம்பி வரானுங்க. இந்த ஓகே, இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இப்போதைக்கு ரீசெண்டாக தமிழ்நாட்டில். கொரியன் கட்டி நம்மளும் கொரியன் கட்டிங் பண்ணலாம் போலையே. ஓகே, அடுத்த வீடியோவில் கொரியன் கட்டிங் கூட தான் வீடியோ பண்ணுறது. ಹಾಯ್ ಫ್ರೆಂಡ್ಸ್, ನಮಸ್ತೆ ಫ್ರೆಂಡ್ಸ್. ನಾನು ಗುರ್ಬಾ ಇದು ಫಂಕ್ಷನ್ ಬಂದಿದ್ದೀನಿ ಫ್ರೆಂಡ್ಸ್. ನನ್ನ ಗುರ್ಬಾ ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ರೆಡಿ ಆಗಿದ್ದಾಳೆ ಫ್ರೆಂಡ್ಸ್. ಕಮೆಂಟ್ಸ್ ಬಾಕ್ಸಲ್ಲಿ ಕಮೆಂಟ್ಸ್ ಮಾಡಿ ಫ್ರೆಂಡ್ಸ್ ನೋಡಿ ಫ್ರೆಂಡ್ಸ್, ನನ್ನ ಗುರ್ಬಾಯಿ ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡಲ್ ಆಗಿ ದೊಡ್ಡಬಳ್ಳಾಪುರದಲ್ಲಿ ಫಂಕ್ಷನ್ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದು ನಾನು ಫಂಕ್ಷನ್ ಬಂದಿದ್ದೀನಿ ಫ್ರೆಂಡ್ಸ್. ಬಾಯ್ ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட். ஓகே, அந்த வருதுல அது எதுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நானும் ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டு இந்த திக்குவாக இருக்கும் ஒரு சிலருக்கு. அது மாதிரி இந்த அக்காவுக்கு ஏதோ ப்ராப்ளம் போல், மென்டலி ஹெல்த்திலே ஏதோ ப்ராப்ளம் போல் பேசுகிறதுல அப்படின்னு நினச்சி அவங்க வீடியோஸ் எல்லாம் நான் போய் பார்த்தேன் இன்ஸ்டாகிராமில். பார்க்கும்போது ஸ்டார்டிங் வீடியோஸில் டான்ஸ் ஆடுறது, பேசுகிறது அதெல்லாம் நல்லா தான் போட்டிருந்தாங்க. பட் ரீசெண்டாக என்ன தாக்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டிங் வைரஸ் ஒன்று தாக்கியிருக்கு. ட்ரெண்டிங் வைரஸ் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்தார். அதுக்கப்புறம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அலப்பறை ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த விதவிதமாக கலராக மேக்கப் போட்டு வருவார்ல. ஸோ அது மாதிரி வினோதமான வைரஸ் தாக்கியிருக்கு. இவங்கெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டிங் ஆகிறதுக்காக இப்படி தனக்குன்னு ஒரு அடையாளத்தை ட்ரெண்டிங் கண்டென்ட்லேருந்து எடுத்துக்கிறாங்க. முகபாவனை இந்த மாதிரி. அது மாதிரி லியோ படம் வந்துட்டு கிட்டத்தட்ட பல மாதங்கள் ஆகுது. பட் இருந்தாலும் லியோ படத்துலேருந்து ஒரு மீம் வந்து டெய்லியும் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அப்படி ஒரு மீம் தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மீமில் பெருசாக சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. பட் கிரியேட்டருக்கு கோயிலே கட்டலாம், அந்த மாதிரி ஒரு மீம் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. உடைக்க முடியல. அதை உடைக்க ட்ரை பண்ண உடைக்க முடியல. ஆளை விட்றா அப்படின்னு போயிட்டாரு.
நெக்ஸ்ட் நான் ஒரே ஒரு தடவை அந்த பாட்டை பற்றி கேட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம். அது ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாருங்க.